அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் 2 நாள் பயணமாக பெய்ஜிங்கிற்கு சென்றபோது அவரது பிரதிநிதி குழு சீனாவால் உளவு பார்க்கப்பட்டது என்று சுயாதீன பதிவரும் எழுத்தாளருமான ஜெனிஃபர் ஜங் கருத்து தெரிவித்து இருந்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் பிரதிநிதி குழுவின் ஒரு பகுதியாக இருந்த வெளிநாட்டு பிரமுகர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிர்வாகிகளை கண்காணிக்க சீனா மறைமுக ராணுவ வீரர்களை பயன்படுத்துவதாகவும் ஜங் குற்றம் சாட்டியுள்ளார். கூடவே பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஒரு அரசு விருந்தில் உலக கோடீஸ்வரர் எலான் மஸ்கிற்கு நேர் பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு பரிமாறுனர் பல்வேறு விருதுகளை பெற்ற பணியில் இருக்கும் ஒரு சீன ராணுவ அதிகாரி என்று ஜெனிஃபர் ஜங் தனது சமூக ஊடக பதிவுகள் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளதும் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் உலகின் பணக்காரரான மஸ்கிற்கு பின்னால் நிற்கும் பணியாளர்களில் ஒருவர் உயர்நிலை பட்டாலியன் தளபதியான மேஜர் செங் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்திற்கும் மேல் ட்ரம்பை கௌரவிக்கும் வகையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய அரசு விருந்தில் பணியாற்றிய 2 பெண் பரிமாறுநர்களின் புகைப்படத்தை பகிர்ந்து அதே பெண்கள் சீருடையில் இருக்கும் புகைப்படங்களை சேர்த்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டு இருந்தது தற்போது சீன சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. அதேபோல் பெய்ஜிங் உளவு பார்த்ததாக ஜங் குற்றம் சாட்டுவது இது முதல் முறையல்ல. 2023 கனடாவில் காலிஸ்தானி பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜாரை கொன்றதில் சீன கம்யூனிஸ்ட் கட்சி பங்கு வகித்ததாக குற்றம் சாட்டி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவை சிக்கலில் மாட்டிவிட்டு இந்தியாவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே பிளவை ஏற்படுத்துவதே சீனாவின் நோக்கம் என்றும் ஜங் கூறியிருந்தார். கனடிய குடிமகனான நிஜார் கொல்லப்பட்ட சம்பவம் டெல்லிக்கும் ஒட்டாவாவிற்கும் இடையே ராஜதந்திர பதற்றங்களை தூண்டியது என்பதும் குறிப்பிடத்தக்கது.